ஹலோ கைஸ், ஐம் வருண். இந்தியாவோட இஸ்ரோ பூமியை கண்காணிக்க எர்த்தை அப்சர்வ் பண்றதுக்கு EOS-09 சேட்டலைட்டை உருவாக்கி இருக்காங்க. இந்த EOS-09 சேட்டலைட்டை 18 மே 2025 இன்னைக்கு காலையில 6 மணி அளவுல சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து இந்தியாவோட இஸ்ரோ PSLV-61 எனும் ராக்கெட் மூலம் இந்தியாவோட இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க. லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த ராக்கெட் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நார்மலா இருந்திருக்கு. செகண்ட் ஸ்டேஜ்லயும் இந்த PSLV-61 இந்த ராக்கெட் நார்மலா இருந்திருக்கு. தேர்ட் ஸ்டேஜ்ல இந்த PSLV-61 இந்த ராக்கெட்ல டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன் ஏற்படுது, தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுது. அதாவது இந்த PSLV-61 இந்த ராக்கெட் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் 8வது நிமிடத்துல 232 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல செல்லும் போது இந்த ராக்கெட்ல 3வது ஸ்டேஜ்ல டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன் ஏற்படுது, தொழில்நுட்ப கோளாறு இந்த ராக்கெட்ல ஏற்படுது. அதனால இந்த ராக்கெட் சரியான பாதையில பயணிக்க முடியல. இந்த PSLV-61 EOS-09 இந்த லான்ச் மிஷன் ஃபெயில்ல முடிந்திருக்கு அப்படின்னு இந்தியாவோட இஸ்ரோ தெரிவித்திருக்காங்க. PSLV-61 இந்த ராக்கெட்ல 3வது ஸ்டேஜ்ல எதனால தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சு, எதனால டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷன் ஏற்பட்டுச்சு போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்படும் அப்படின்னு இந்தியாவோட இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தவறுக்கான காரணத்தை ஆய்வு செய்து மீண்டும் வருவோம் அப்படின்னு இந்தியாவோட இஸ்ரோ தெரிவித்திருக்காங்க.